அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடுமொழி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடரவிடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 66. இதனுடைய பல்லவியாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாளுடைய விவிலிய பின்னணியை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த திருப்பால் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய மிக அழகான வாழ்க்கை பாடங்களை நீங்களும் நானும் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பாலுடைய விவிலிய பின்னணி என்ன? கடவுளின் செயல்களை வந்து பார்க்க பாருலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலின் கடவுள் இஸ்ரேல் சார்பாக செய்த அரும்பெரும் செயல்களை எல்லாம் வந்து கண்ணார கண்டுகளியுங்கள் என்கிற ஒரு அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் கடவுளுடைய நிறை அருளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே உலகிற்கு ஒரு சாட்சியாக இருப்பதை இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த திருப்பாடலின் வழியாக இதன் ஆசிரியர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் ஒரு முழுமையான ஒரு குழு. இவர்கள்தான் கடவுள் செய்த அரும் செயல்கள் எல்லாம் கண்ணார பார்த்தார்கள். மாட்சிமை பொருந்திய அரும்பெரும் காரியங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். வறண்ட ஓடைகளை அவர்கள் பார்த்தார்கள். கடலையே வற்றி போகும் அளவுக்கு கடவுளுடைய வல்லமை சிறந்ததாக அவர்கள் பார்த்தார்கள். எனவேதான் இந்த திருப்பாடல் வழியாக அதன் ஆசிரியர் இஸ்ரேல் மக்களை ஒரு முழுமையான குழுவாக சித்தரிக்கிறார். கடவுள் எப்படியெல்லாம் தான் தேர்ந்தெடுத்த மக்களாகிய இஸ்ரேல் இனத்தாரை தான் வாக்களித்த நாட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்கிற உண்மையை எடுத்துக் கூறுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எனவேதான் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் இஸ்ரேல் மக்கள் வழியாக அனைத்து உலக மக்களையும் கடவுளுடைய அரும் செயல்களை பார்த்து அவரை போற்றவும் புகழவும் ஆர்ப்பரிக்கவும் அழைப்பு கொடுக்கின்றார். கடவுளுடைய மாபெரும் ஆற்றலை எல்லாருமே பார்க்கும் விதத்திலே இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது. யோர்தான் நதியை கடந்து தான் வாக்களித்த நாட்டிற்கு எங்களை அழைத்து வந்தவர் எங்களுடைய ஆண்டவர் என்பதனை இந்த திருப்பாடல் வழியாக ஆணித்தரமாக இதன் ஆசிரியர் எடுத்துக் கூறுகிறார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியரை பொறுத்தவரைக்கும் யாவே இறைவன் தான் அவர்களுடைய ஆளும் அரசராக இருக்கிறார். அவருக்கே அனைத்துலகமும் பணிந்து நடக்க வேண்டும். எதிரிகளும் கூட அஞ்சி கூனி குறுகி அவர் முன்பாக நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் மிகவும் கம்பீரமாக எடுத்து காட்டுகிறார். அனைத்துலகமும் கடவுளை போற்றி பாடும், அவரது பெயரை புகழ்ந்து பாடும் என்பதனை இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை சிந்தித்து பார்த்த நாம் அதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். இந்த திருப்பாடல் வழியாக நாம் சிந்திக்க வேண்டியது முதலாவதாக கடவுளுடைய மாட்சி. அனைத்து உலகத்திற்கும் நீங்களும் நானும் கடவுளுடைய மாட்சிக்கு சான்று பகர்வுகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான அளப்பரிய காரியங்கள் எல்லாம் அனைத்து மக்களும் அறியும்படிக்காக எடுத்துரைக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதை இன்றைய நாளிலே தாய் திரு அவை விரும்புவதில்லை. மாறாக யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி வாழ்ந்து அதன் பிறகு அதை அறிவிக்கிறார்களோ, அதாவது சாட்சிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்கள்தான் தாய் திரு அவைக்கு தேவைப்படுபவர்கள். இன்றைய நாளிலே பல இடங்களிலே கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சாட்சிய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திருப்பான் வழியாக அதைத்தான் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயங்களுக்கு செல்கிறோம், விவிலியத்தை கரங்களில் ஏந்துகிறோம், ஆலயங்களிலும் வீடுகளிலும் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் சாட்சிய வாழ்வு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் கண்ணார பார்த்திருக்கிறோம், தொட்டு அனுபவித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எந்த அளவிற்கு கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே உயரத்திற்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் கூட சாட்சி வாழ்வு வாழாமல் அவரை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்கவும் சுய ஆய்வு செய்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயலினால், வாழ்க்கையினால் கடவுளுக்கு சான்றுபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுடைய உயிர்ப்பும் அந்த அழைப்பினைத்தான் நமக்கு கொடுக்கிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம். நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திட முயற்சி செய்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, தருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கிற திருப்பானுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ இந்த உலகத்தாரோடு இணைந்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதோ மற்ற மக்களுக்கு முன்பாக சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அன்பு தகப்பனை இறைவா, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இதோ இஸ்ரேல் மக்களுக்கு இந்த திருப்பாலுடைய ஆசிரியர் கொடுத்த அழைப்பினை போல இதோ இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நாங்களும் கடவுளுடைய மாட்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணார கண்டிருக்கிறோம், தொட்டு அனுபவித்திருக்கிறோம். அதற்கெல்லாம் சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக நாங்களும் மாறிட எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வாராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.